சென்னை மூலக்குத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை மூலக்குத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை மூலக்குத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தவுள்ளார். தமிழகத்தில் இன்று மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். தமிழ்நாடு மொழிப்போர் தியாகிகள் தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற மொழிப்போரின் பொழுது தங்கள் உயிர்களை நீத்திருக்கக்கூடிய தியாகிகளுடைய நினைவை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதுபோல் இன்றைய தினம் இந்த நாள் அனுசரிக்கப்படக்கூடிய சொல்லில் மொழிப்போர் தியாகிகளில் முதல் முறையாக தங்களுடைய இன்னுயிரை இருந்திருக்கக்கூடிய சிறைவாசத்திலே தங்களுடைய உயிரை இருந்த நடராசன் மற்றும் தாளமுத்து அவருடைய நினைவை போற்றும் விதமாக அவர்களுக்காக சென்னை மூலக்குத்தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்த இருக்கிறார். அதற்காக தற்பொழுது அவர் வரக்கூடிய அந்த காட்சிகள் தான் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய போராட்டத்தை பொறுத்தவரையிலும் 1938 நடைபெற்ற மொழிப்போரின் பொழுது சிறைவாசம் அடைந்தவர்கள் அப்பொழுதைய காலங்களில் சிறையில காவலர்கள் தாக்கப்பட்டதனால் அவருக்கு ஏற்பட்ட நடராசனுக்கு ஏற்பட்ட உடல் உபாதையின் காரணமாக அவருக்கு சிகிச்சை பெற வேண்டும் என்றால் அவர் இனி மொழி போராட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என்று எழுதி கொடுத்தால், மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் அப்போதைய அவரை விடுவிப்பதாகவும் அவருக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதாகவும் அப்போதைய காங்கிரஸ் அரசு, ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, மொழிக்காக என்னுடைய உயிர் போவதில் எனக்கு பெருமை என்று கூறிய நடராசன் சிறையிலேயே உயிரிழந்தார். அவரை தொடர்ந்து தாளமுத்துவும் அதே ஆண்டு சிறையிலேயே உயிரிழந்திருந்தார். அந்த போராட்டம் 1938 முதல் 1940 வரை தொடர்ந்து நடைபெற்றிருந்தது. இது இந்தியா சுதந்திரத்துக்கு முன்பு வரையில் நடைபெற்ற ஒரு மொழி போராட்டமாக இருந்தது. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் குறிப்பாக ராஜாஜி 1937 முதலமைச்சராக மதராஸ் மாகாணத்துக்கு பொறுப்பேற்றது பொழுது 120க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாயம் என்று அறிவித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதற்கு எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் இயக்கங்கள் அதே போன்று கட்சிகள் போராட்டத்தில் குதித்திருந்தன. தனித்தமிழ் இயக்கம், அதே போன்று சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறிய போதுதான் 2 ஆண்டுகள் நீடித்த போராட்டம் பின்பு அந்த ஆணையானது திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. 1940 வரை நடைபெற்ற போராட்டத்தின் போது உயிரிழந்த நடராசன் மற்றும் தாளமுத்துடைய நினைவிடம் மூலக்குத்தளத்தில் அமைந்திருக்கிறது. அதற்கு பிறகாக 1965 நடைபெற்ற மொழி போராட்டத்தின் பொழுது பல தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழிக்காக உயிரை துச்சமென நினைத்து மொழி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தீக்குளித்தும் விஷமருந்தியும் சுட்டுக் கொல்லப்பட்டும் போராட்டத்தின் போது காவலர்களுடைய சித்திரவதையினால் உயிரிழந்தும் பலர் உயிரிழந்தார்கள். இந்த போராட்டம் என்பது 1965 ஜனவரி 25ஆம் தேதி அப்போதைய திமுக பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில கருப்பு நாளாக அறிவித்திருந்தது. ஏனெனில் அப்போது 1965 அலுவல் மொழியாக இந்தி மட்டுமே இருக்கும் என்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து நாடு முழுவதும் எழுந்த கிளர்ச்சியில ஊடாக தமிழ்நாட்டிலும் அதனுடைய புரட்சி என்ன சொல்லக்கூடிய அளவில் மொழி போராட்டம் என்பது தீவிரமடைந்திருந்தது. பேரறிஞர் அண்ணா அந்த நாளை கருப்பு தினமாக அறிவித்திருந்தார். அதே போன்று மாணவர்கள் அந்த 1965 இருந்த மாணவர்கள் தங்களுடைய தாய்மொழிக்காக போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஒன்று திரண்டு களத்தில் போராடியிருந்தார்கள். அதுபோல் போராடியவர்கள் காவல்துறையுடைய அடக்குமுறையில் ஆளாக்கப்பட்டு அவர்கள் உயிரிழந்தார்கள். முதலாக மொழி போராட்டத்தின் போது உயிரிழந்திருக்கக்கூடிய வீரர்களாக கீழப்பழுவூர் சின்னசாமி உயிரிழந்தார். அவரை தொடர்ந்து விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோணம்பாக்கம் சிவலிங்கம், மாயவரம் சாரங்கபாணி, விராலிமலை சண்முகம், கீரனூர் முத்து, பீலமேடு தண்டபாணி,
சத்தியமங்கலம் முத்து, ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் ஆகியோர் தீக்குளித்தும் துப்பாக்கியில் சுட்டும் கொல்லப்பட்டனர். துப்பாக்கியில் சுட்டுக் கொல்லப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய மாணவர் ராஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து இந்த போராட்டத்தின் ஊடாக தமிழ் மொழி உள்ளிட்ட பிற மொழிகளும் இந்தி கட்டாயமாக்கப்பட்ட போதும் அது திரும்ப பெறக்கூடிய வகையில தமிழ் மொழி உள்ளிட்ட மொழிகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அட்டவணை ஏற்றுக்கக்கூடிய மொழிகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவரையிலும் அந்த மொழி தமிழ் இந்தி பேசாத மற்ற பிறமொழி மாநிலங்கள் இந்தி ஏற்றுக்கொள்ளும் வரையிலும் ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்கும் என்று கொடுத்த அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் அந்த போராட்டம் நிறுத்தப்பட்டது. அதன் ஊடாக அந்த காலகட்டங்களில் உயிரிழந்திருக்கக்கூடிய மொழிபெயர் தியாகிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்காக உயிரிழந்த தமிழ் மொழி தியாகிகளுடைய நினைவை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதியினை மொழிபெயர் தியாகிகளுடைய நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் அனுசரிக்கப்படக்கூடிய நிகழ்வுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை கொத்தளத்தில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராசனுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார். மேலும் இன்றைய தினம் அவருடைய மார்பளவு சிலையும் என்பது திறந்து வைக்கப்பட இருக்கிறது. எழும்பூரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராசனுடைய மாளிகையில இருவருடைய மார்பளவு சிலை 3 அடி உயரங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இந்த மூலக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நினைவிடத்தை பொறுத்தவரையிலும் இதற்கு முன்பாக இந்த இடம் மயானத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சற்று பல முந்தைய காலங்களில் பராமரிக்கப்பட்ட நிலையிலே இருந்தது. அதற்கு பிறகாக கடந்த ஆண்டுதான் இந்த இடம் புதுப்பிக்கப்பட்டு நினைவிடம் புத்தளிவு பெற்றிருந்தது. அதனை கடந்த ஆண்டு மொழிபெயர் தியாகிகள் நினைவு நாளின் போது முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருந்தார்கள். இந்த சூழலில் இந்த ஆண்டு மொழிபெயர் தியாகிகளுடைய நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்தியதற்கு பிறகாக சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான தாளமுத்து நடராசன் மாளிகையில அவர்களுக்கான அந்த மார்பளவு சிலையினை முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வை ஒட்டி திமுக தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் மொழிபெயர் தியாகிகளுக்கான வீரவணக்கம் செலுத்தக்கூடிய நாளாக அறிவித்து மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அவர்களுடைய அமைப்பு சார்ந்த மாவட்டங்களில் ஒரு பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார்கள். இன்றைய தினம் மாலையில் காஞ்சியில் நடைபெறக்கூடிய மொழிபெயர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்ற இருக்கிறார். இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் திமுக மாணவரணியினுடைய முன்னெடுப்பின் மூடாக பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்றைய கால தலைமுறைகளுக்கு இதற்கு முன்பாக தமிழுக்காக போராடி தங்கள் உயிரை இழந்திருக்கக்கூடிய தியாகம் செய்திருக்கக்கூடியவருடைய நினைவை போற்றுவது மட்டும் இல்லாமல் ஒரு மொழியினுடைய தேவை எந்த அளவுக்கு முக்கியமானது, அதுவும் குறிப்பாக தாய்மொழியினுடைய தேவை என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை உணர்த்தும் வகையில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்று திமுக தலைமையும் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மொழிபெயர் தியாகிகளுடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படக்கூடிய சூழலில் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மூலக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மொழிபெயர் தியாகிகளுடைய நினைவிடத்திற்கு நேரில் வந்து அவர்களுக்கான மரியாதை செலுத்துவதும் வழக்கம். அந்த வகையில் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டும் வருகை புரிந்திருக்கிறார். அவருடன் அமைச்சர்களும் சென்னை மாநகராட்சி மேயர் உள்ளிட்டவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக மாநில சார்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்திருக்கிறார். இதுபோல் பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பேற்றக்கூடிய அரசு அதிகாரிகள், அதே போன்று எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து எழும்பூரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராசன் மாளிகைக்கு முதலமைச்சர் சென்று அங்கு திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த போராட்டங்கள் மொழிபெயர் போராட்டங்களை பொறுத்தவரையிலும் 1937 ராஜாஜி பொறுப்பேற்றதுக்கு பிறகாக இந்தி மொழியை மദ്രാஸ் மாகாணம் முழுவதும் கட்டாயமாக்கிய போது தொடங்கிய போராட்டமாக இருந்தாலும் வெவ்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு கட்டங்களாக போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் உயிரிழந்திருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட மொழிபெயர் தியாகிகளுடைய நினைவை போற்றும் விதமாக 1965 தொடங்கப்பட்ட அந்த ஜனவரி 25ஆம் நாளினை தான் மொழிபெயர் தியாகிகளுடைய நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஏனெனில் 1965 ஜனவரி 26 குடியரசு தினத்திற்கு பிறகாக இந்தியா முழுவதும் ஒற்றை மொழியாக இந்தி இருக்கும், தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இந்தி இருக்கும் என்று ஒரு கட்டாயமாக்கக்கூடிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் நேரு அப்போது பிரதமராக இருக்கும் பொழுது ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார். அதாவது இந்தி மொழிக்கு மாற்றாக இந்தி மொழி பேசாத மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம் என்று ஒரு சொல்லி கூறியிருந்தார். அப்போது தமிழ்நாட்டில் திமுக திருவாளர்கள் தாளமுத்து நடராசன் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு இந்தி புகுந்தது நாட்டிலே இன்னும் என்ன செய்கின்றேன் வீட்டிலே என கேட்டு செந்தமிழுக்கு தீங்கொன்று வந்துற்ற பின்னும் வேகம் இருந்தென்ன லாபம் என முழங்கி நம்மை தமிழ் காக்க இதற்கெட்ட இந்தி
திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று தங்கள் இன்னுயிர் நீத்தவர்கள் தமிழ் மொழி தியாகிகள் தாளமுத்து நடராசன் ஆகியோர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் தியாகிகள் ஒளி விளக்குகளாய் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். சென்னை மூலக்குத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மொழிப்போரில் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கக்கூடிய தமிழ் மொழி தாய்களுடைய நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படக்கூடிய சூழலில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சென்னை மூலக்குத்தளத்தில் இருக்கக்கூடிய நடராசன் மற்றும் தாளமுத்து அவர்களுடைய நினைவு இடத்துல மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் மொழிப்போர் தாய்களுக்கான வீரவணக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. திமுக சார்பிலும் அதேபோன்று அரசு சார்பிலும் இன்றைய தினம் மொழிப்போர் தியாகிகளுடைய தினமாக அனுசரிக்கப்பட்டு அவர்களுக்கான வீரவணக்கம் என்பது செலுத்தப்படக்கூடிய நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் முதல் நிகழ்ச்சியாக அவருடைய நினைவிடத்தில் மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவிடத்துக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவதாகவும் இங்கு முழக்கமிடுகிறார்கள். தொடர்ந்து அவருடைய தியாகங்கள் போற்றப்படுவதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான மரியாதை என்பது அவர்கள் எந்த காரணத்திற்காக உயிர் நீத்தார்களோ, எந்த காரணத்திற்காக தங்கள் உயிரை துச்சமென நினைத்து தியாகம் செய்தார்களோ அந்த காரணத்தை தொடர்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும் என்பதுதான். தியாகிகளுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். கழக தலைவர் தலைமையிலே, கழக தலைவர் தலைமையிலே வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ்நாடு வெல்லு, தமிழ்நாடு வெல்லு, தமிழ்நாடு வெல்லு, தமிழ்நாடு வெல்லு, தமிழ்நாடு வெல்லு, தமிழ்நாடு வெல்லு. தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளில் தமிழ் மொழி தியாகிகள் தாளமுத்து நடராசன் ஆகியோர் நினைவிற்கு மரியாதை செலுத்துகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் மூலக்குத்தளம் மயான பூமியில் சென்னை மூலக்குத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தாளமுத்து நடராசனுடைய நினைவிடத்தில் மொழிப்போர் தியாகிகள் தினமான இன்றைய தினம் அவர்களுக்கு மரியாதை செலுத்திய பிறகாக தற்பொழுது தர்மாம்பாள் அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். தர்மாம்பாள் பொறுத்தவரையிலும் மொழிப்போர் காலகட்டங்களில் மாணவர் மன்றத்தினுடைய தலைவராக பணியாற்றியவர், தீரத்துடன் பெண்களும் போராட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் உதாரணமாக இருந்தவர். அவருடைய அந்த செயல்பாடு பல பெண்களை போராட்ட களத்திற்கு அழைத்து வந்தது மட்டுமில்லாமல் தாய்மொழியுடைய உணர்வையும் ஊட்டி அவருடன் போராட்டத்துக்கு கொண்டு வந்தது அவருடைய நினைவாக அவருடைய நினைவு நாளில் போற்றப்படக்கூடிய அம்சமாக பார்க்கப்படும். அந்த வகையில் அவருடைய நினைவையும் போற்றும் விதமாக தாளமுத்து நடராசன் அவருடைய நினைவு போற்றும் விதமாக அவர் மரியாதை செலுத்திய பிறகு முதலமைச்சர் தர்மாம்பாள் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தியிருந்தார். தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் எழும்பூருக்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த மொழிப்போர் பொறுத்தவரையிலும் 1938 முதல் 40 வரையிலும் அதே போன்று 1965 நடைபெற்றதும் மிக தீவிரமான மொழி போராட்டங்களாக பார்க்கப்படக்கூடிய காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களில் உயிரிழந்திருக்கக்கூடிய மேலும் பல்வேறு காலகட்டங்கள் 65 போராட்டம் வரையிலும் 1937 ராஜாஜி முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகாக 1938 தொடங்கிய மொழி போராட்டம், அதற்கு பிறகாக 40 நிறைவடைந்தது. அதற்கு பிறகாக மீண்டும் வெவ்வேறு காலகட்டங்களில் இடையிடையே போராட்டம் நடைபெற்றாலும் இந்தி திணிப்புக்கு எதிராக நடைபெற்றாலும் கூட அதற்கு பிறகாக மிக தீவிரமான போராட்டம் என்பது மொழிக்காக பல வீரர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தது 1965ஆம் ஆண்டில். அந்த ஆண்டிலும் அதிக அளவில் ஏறக்குறைய 70க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய உயிரை போராட்ட களத்திலும் அதே போன்று அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் தீக்குளித்தும் விஷம் மருந்தியும் அதே போன்று போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையுடைய சித்திரவதையால் உயிரிழந்தும் துப்பாக்கிச் சூடால் உயிரிழந்தும் இருக்கிறார்கள். 70க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழல்ல அதில் மிக முக்கியமாக தொடக்க காலகட்டத்தில் உயிரிழந்தவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழந்தவருடைய
நினைவை போற்ற மொழிப்போர் தாய்களுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அது குறிப்பாக 1965 ஜனவரி 25 இந்த போராட்டம் உக்கிரமடைய தொடங்கியது. அதற்கு முன்பாகவே பல கட்டங்களில் போராட்டம் நடத்தப்பட்டிருந்தன. அதாவது அப்போது இருந்த காங்கிரஸ் மத்திய அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்கள், இந்தி மொழி பேசாத பிற மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்தி படிப்பது கட்டாயம், அதே நேரத்தில் அவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மொழியாகவும் இந்தி தான் இருக்கும், அலுவல் மொழியாகவும் இந்தி தான் இருக்கும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகாக அப்போது இருந்த காங்கிரசுடைய பிரதமர் நேரு அந்த சட்டத்திலிருந்து ஒரு சில விலக்கு அளித்திருந்தார். அதாவது இந்தி பேசாத மாநிலங்கள் இந்தியை படிக்கும் வரையிலும், இந்தியை கற்றுக்கொள்ளும் வரையிலும் அவர்களுக்கு விலக்களிக்கும் வகையில ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியாக இருக்கலாம் என்று ஒரு சட்டத்தில் ஒரு விலக்கு அளித்திருந்தார். ஆனால் இதையும் ஏற்காத தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் ஒவ்வொரு தமிழ் பேசாத இந்தி பேசாத ஒவ்வொரு மாநிலங்களும் அவருடைய தாய்மொழியை பேசுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது. அதனால் அந்த உரிமையை பேணி காக்கும் வகையில அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரையில இருக்கலாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஆங்கிலத்தை இருக்கும் என்று மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு முன்வைத்து முதலில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டது. பல்வேறு மாநிலங்களிலும் இந்திக்கு எதிராக இந்தி மொழியை திணிக்கக்கூடிய மத்திய அரசு, குறிப்பாக காங்கிரஸ் அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக போராட்டங்கள் தொடங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் அதனுடைய போராட்டம் மிக உக்கிரமாகவும் தீவிரமாகவும் இருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.